இப்பொழுது நெல் சாகுபடி நுணுக்கங்களும் ஊக்கமளிக்கும் அரசு திட்டங்களும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் ராமபுரம் ஏ. ஹிலாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். எத்தனை வயதாகுது? 64 வயதாகுது. ஒரு பாடம் நடத்தக்கூடிய அளவுல வேளாண் கருத்துக்களை சொல்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அந்த ஒரு ஆர்வத்துக்கு என்ன காரணம்? நான் 20 வயசுல இருந்தே விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். 44 வருஷம் இந்த விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கேன். விவசாயம் அப்படிங்கும் போது உங்களுடைய பயிர் ஈடுபாடுனா என்னென்ன பயிர்கள்? நெல் இருக்குது, கத்திரி, வெண்டை, மிளகு மாதிரி ஊடு பயிராட்டு கீரை, புடலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டுருக்கோம். சரி, நெல் சாகுபடி நுணுக்கங்கள் அப்படிங்கிற ரீதியில ஒரு விவசாயி வெற்றி பெறணும்னா நெல் சாகுபடியில அவருடைய ஈடுபாடு எப்படி இருக்கணும்? அவருடைய சொந்த உழைப்பு இருக்கணும். சோம்பேறித்தனமா இருந்தோம்னா நமக்கு ஒண்ணுமே நடக்காது. அந்தந்த நேரத்தில் அந்தந்த பயிரை அந்தந்த நேரத்தில் அதை செய்யணும். 20 நாளுக்கு ஒரு மட்டும் உரம் போடணும், மருந்து அடிக்க வேண்டிய தேவைப்பட்டா மருந்து அடிக்கணும், நாற்று எத்தனை நாள்ல நாற்று பாவணும், எத்தனை நாள்ல நடணும், எல்லா நுட்பங்களுமே தெரிஞ்சாதான் முடியும். இப்ப நிலத்தை சீர்படுத்துதல் அப்படிங்கிற ரீதியில கொடிப்போகமா இருந்தா என்ன மாதிரி அந்த நிலத்தை வளப்படுத்தணும், தொழிற்போகமா இருந்தா என்ன நுட்பத்தை கையாளணும்? பொடிப்பூல முதல்ல கோடை உழவு உழுந்தோடனே 2 உழவு உழுது போட்டணும். அந்த உழும்போது அந்த நம்மளுடைய நிலத்துடைய பூச்சி முட்டைகள் அதெல்லாம் இருக்கும்போது பறவைகள் வந்து பறந்து அதை கொத்தி கொண்டு போயிடும். பார்த்திருக்கீங்க? ஆமா. அதனால நமக்கு அந்த கோடை உழவு உழும்போது நிறைய பூச்சிகள் இருக்கும், முட்டைகள் இருக்கும், அதெல்லாம் அழிஞ்சு போகும். சரி, அதனால தான் முக்கியமா அது கோடை உழவுன்னு சொல்லக்கூடிய காரணம். ரெண்டாவது நம்ம விதைக்கும் போது பெரிய கட்டி இருந்தா அதை உடைப்போம். டிராக்டர் வச்சு இப்போ உழும்போது பெரிய கொஞ்சம் கட்டி இருக்கும். இப்ப அதனால ரொட்டேட்டர் போட்டு அடிச்சிருந்தாங்க. அப்பா, ரொட்டேட்டர் போட்டு அடிக்கும்போது கட்டி இருக்காது. சரி. அதே மாதிரி மாடு கட்டி அடிக்கும் போது மரத்தை கண்டிப்பா கட்டி உடைச்சாகணும். இப்ப எல்லாமே மிஷினும் போது டிராக்டர் போட்டு அடிக்கும் போது கட்டி இருக்காது. உங்க பேச்சில இருந்து பார்க்கும்போது அன்றைய பாரம்பரிய தொழிலை விட இன்னைக்கு செய்யக்கூடிய நெல் விவசாயத்துல இயந்திர நடைமுறைகள் கை கொடுக்குதுன்னு சொல்றீங்க? இயந்திரம் இல்லைன்னா விவசாயமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. சரி, இது பொடிப்போகத்தை பொறுத்த அளவுல நீங்க கோடை உழவினுடைய முக்கியத்துவத்தை சொல்றீங்க. தொழிற்போகம் அப்படிங்கும் போது நுணுக்கம் என்ன? தொழில் போகும்போது முதல்ல 2 உழவு அந்த வைக்கல், சிலவங்க வைக்கல் எடுப்பாங்க, சிலவங்க வைக்கல் எடுக்க மாட்டாங்க. வைக்கலோட கிடக்கும்போது கொஞ்சம் யூரியா, ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 கிலோ 10 கிலோ யூரியா போட்டு கொடுத்துட்டோம்னா அந்த வைக்கல் நல்லா வைக்கணும். இந்த நுணுக்கம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அனுபவமா அல்லது யாராவது சொல்லி தந்த பயிற்சி பாடமா? பயிற்சியுடைய பாடம். அப்படியா? இன்னைக்கு பயிற்சிக்கு போறீங்க? இப்போ பயிற்சி நடத்திட்டு. தொழிற்போகத்தை பொறுத்த அளவுல நீங்க ரொட்டேட்டர் போட்டு அடிக்கிறீங்க. 2 உழவு உழுதும். அது இப்போ வரப்பெல்லாம் அதிகமா வெட்டது இல்லை, எல்லாமே மருந்து அடிச்சுட்டு அப்படியேதான் போயிட்டு இருக்குது. என்ன சொல்றீங்க? வரப்பு வெட்டுதலுடைய நுணுக்கத்தை ஒரு விவசாயிட்ட கேட்கும் போது வரப்பு வெட்டுதல் அட்டவணைப்படுத்தல் பிரகாரம் ஒவ்வொரு போகத்திலையும் செய்யணும், செய்யலன்னா அந்த புல் நடுவயலுக்கு வந்து களை வளர்ச்சிக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குங்கிறாங்க. நீங்க இப்படி சொல்றீங்க? இப்போ வந்து ஒரு ஏக்கர் வரப்போட்டோம்னா இப்போ 1500 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். இது ஒரு 500 ரூபாய் மருந்து வாங்கினா 2-3 ஏக்கர் மருந்து அடிச்சுட்டு போயிடலாம். என்னதான் இருந்தாலும் ரசாயன மருந்து தானே பயன்படுத்துறீங்க? ஆமா. அது ஒரு பாதகத்தை ஏற்படுத்தாதா? பாதகத்தை ஏற்படும். ஆளு கிடையாது, கடுத்த உழைப்புக்கு ஆள் இல்லையா? ரக தேர்வு அப்படிங்கிற அடிப்படையில பொடிப்போகத்துல என்னென்ன மாதிரியான ரக தேர்வு, அல்ல கன்னிப்பூ கும்பப்பூ அப்படிங்கிற ரீதியில உங்க ரக தேர்வு சொல்லுங்க. நெல்லை பொறுத்த அளவுல 56 TPS 5 பொடிப்பூக்கு, அது கன்னிப்பூக்கு. கும்பப்பூக்கு TPS 3 திருச்சி 1. இப்ப 21 அப்படின்னு ஒரு புது நெல் அறிமுகப்படுத்திருக்காங்களா, தெரியுமா? அப்படி 17 நான் வாங்கி போட்டேன். போட்ட பொடி நெல் நம்ம இதுக்கு பெய் கிடையாது. பொடி ரகமா இருக்கு நெல் நம்ம செல்லடா எல்லாம் கிடையாது, ரைஸ் மில்ல எடுக்க மாட்டாங்க. சரி, 21 எடுக்கல. அப்போ கும்பப்பூல உங்களுடைய தேர்வு TPS 3 TPS 5 நான் சீடு கொடுக்கறனால நான் 2மே தேர்வு பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒரு வல்லமை படைத்த விவசாயியா இருப்பீங்க போலுக்க. அரசாங்கத்துக்கு நீங்க விதை நெல் கொடுக்குறீங்களா? விதை நெல் என்ன மாதிரி தேர்வு பண்றீங்க, அதை சொல்லுங்க. கொஞ்சம் ரொம்ப இல்ல, கொஞ்சம் நம்ம அக்கறையா இருக்கணும். கலவன் இருக்க கூடாது, களைகளை கொஞ்சம் சுத்தமா பறிச்சு வைக்கணும். நாத்து போகும்போது நாத்துலயே இந்த மாதிரி பில்லு இல்லாம அளவுக்கு பார்க்கணும். ஊரை இப்போ ஒரு வாழ்நெல் இருக்குது, அந்த மாதிரி உள்ள நம்ம சுத்தி உள்ள வெளியே பயிரிடக்கூடாது, நம்ம போடக்கூடாது. இப்போ மத்திய அரசை பொறுத்த அளவுல ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கறாங்க. என்ன மாதிரி கொடுக்கறாங்கன்னா, இந்த மாதிரி போலி விதைகள் விற்பனை பண்ணக்கூடியவங்க, போலி பூச்சி மருந்துகள் விற்பனை பண்ணக்கூடியவங்களை நம்ம கையங்களமா பிடித்து அவங்களுக்கு தண்டனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதே வேளையில தொலைபேசி கூட கொடுத்திருக்காங்களே, 1800-180-1551 அப்படின்னு கொடுத்திருக்காங்களே. நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். நான் அந்த நம்பரை குறிச்சு வச்சிருக்கேன். நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நான் வந்து எப்பவுமே நான் இது நல்ல சர்டிபிகேட் உள்ள இதுதான் எதுவுமே வாங்குவேன். லேபிள பார்த்து வாங்குது. டூப்ளிகேட் எந்த மருந்துமே வாங்குறது கிடையாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு செய்கையில ஈடுபாடு காட்டக்கூடியவங்களை கண்டிப்பா களை எடுக்கணுமா, எடுக்க கூடாது? கண்டிப்பா எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கணும். அந்த தொலைபேசி என்ன குறிப்பெடுத்து வச்சிருக்கத பார்த்தா யாராவது இந்த செய்கையில இருக்கான்னா அந்த தொலைபேசியில கூப்பிட்டு சொல்லிடுவாங்க போல. கண்டிப்பா தகவல் கொடுத்து ஆகணும்ல. அது மக்களை ஏமாத்தக்கூடியதா இருந்தா நம்ம அதுக்கு செய்யணும்ல. சரி, அடுத்தால பார்த்தோம் அப்படின்னா நெல் விவசாயத்தை பொறுத்த அளவுல உங்களுக்கு முன்றைய நெல் சாகுபடியோடு ஒப்பிடும் போது இப்ப மகசூல் அதிகரிப்புக்கு அரசினுடைய அனுசரணை எங்களுக்கு காரணமா இருக்கு, என்னென்ன திட்டங்கள் உபயோகமா இருக்கு அப்படின்னு என்ன சொல்றீங்க? அந்த காலத்துல 2 நெல் தான் உண்டு. 2 நெல்ல எல்லாம் கூடுதல் நாள் வயசு கூட நெல் 180 நாள் 160 நாள் 120 நாள் அப்படி இருந்தது. இப்ப சம்பளம் பயிரிடும் போது 120 நாள் அது 3/4 மணி தான் விளையும். மழை பெஞ்சா கிலோ வந்து 1 மணி நேரம் போயிடும்.
அதே மாதிரி வெள்ளை நெல்லுன்னு சொல்லுவோம் நம்ம, அந்த நெல்லாம் இப்ப கிடையாது. 150 நாள். ஆனா நல்ல மறந்துள்ள அதுதான் அது. இப்போ வந்து பயிரிட்டா நமக்கு பிரயோஜனப்படாது. இப்ப எல்லாம் 1.5 மீன்ல குறைஞ்சு விளைஞ்சா நஷ்டம். இப்ப உள்ள ரகங்களை பத்தி உங்களுடைய மதிப்பீடு என்ன? இப்ப டிபிஎஸ் 5 நல்லா இருக்குது, 56 நல்லா இருக்குது. அதே மாதிரி டிபிஎஸ் 3 கொஞ்சம் குறைவா இருக்கும், திருச்சி 3 நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. இடைப்பட்ட நேரத்துல ஏதாவது உளுந்து சாகுபடி, சிறுபயிர் சாகுபடி அந்த மாதிரி ஏதாவது ஈடுபாடுகள் உண்டா நெல் வயல்ல? நான் உளுந்து எப்பவுமே போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சனப்பு நடவுக்குள்ள வயல சனப்பு போடுவேன், நடவு வயல மற்றபடி உள்ளதுல ரெண்டுமே உளுந்தும் போட்டுக்கிட்டது, சனப்பும் போட்டுக்கிட்டது. சனப்பினுடைய உபயோகம் என்ன? சனப்பு வந்து நம்ம போட்டு ஒரு 60-70 நாள்ல மடக்கி வைக்கும்போது அதுல வேறுடைய முடிச்சுகள் நிறைய இருக்கு, நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைய இருக்குது. தொழில உழுது போட்டாலே அந்த வயல்ல பார்த்தா மஞ்சள் மஞ்சள் அப்படியே பாசி அடிச்சுட்டு அப்படியே இருக்கும். பார்த்தாலே ஒரு இதா இருக்கும். நிலத்துக்கு ஒரு வளமா? கண்டிப்பா வளம். உங்களுக்கு வழிகாட்டின யாரு? ஆல் இந்தியா ரேடியோல இருந்து சொன்னது. அவங்க வந்து இங்க நேரடியா வந்து பார்த்து அந்த ஒரு வருஷம் முதல் வருஷம் வந்து பார்த்து அங்க இருந்தே நேரடி ஒளிபரப்பு பண்ணியிருந்தேன் அந்த வயலை பார்த்துட்டு. பரவாயில்லையே, இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க இல்லையா? 12 வருஷத்துக்கு முந்தி இருக்கும். அப்பவே நீங்க இந்த மாதிரியான ஒரு ஈடுபாட்டுல இருந்ததுனால இன்னைக்கும் அந்த நெல் வயல் வந்து உங்க உர தேவையை குறைக்காம ஒரு ஈடுபாட்டோடு நல்ல வளமா இருக்குதா? கண்டிப்பா. நான் வந்து உளுந்துக்கு ஆசைப்பட கிடையாது, உளுந்துடைய முடிச்சுகளுக்காக அந்த வேறுடையதுக்காக நான் கண்டிப்பா உளுந்து பறிச்சாலும் பறிக்காட்டிலும் உளுந்து போட்டு அப்படியே மடக்கி உழுது. உங்களுடைய ஈடுபாடு தான் அப்படி இருக்கா, அல்லது உங்க புறவு முழுமையுமே உங்களுடைய ஈடுபாட்டின் பிரகாரம் பிறரையும் உட்படுத்தி இருக்கீங்களா? அது புறவுன்னு சொல்ல முடியாது. என்ன பார்த்து பார்த்து பக்கத்து வயக்கார கொஞ்சம் போட்டுட்டு இருக்காங்க. இப்பவும் தக்கா போட்டு நிறைய பேர் போடுறாங்க, உளுந்து போட்டுட்டு இருக்காங்க. சீடுக்காக நான் ஒரு 3 ஏக்கர் உளுந்து தோப்புல போட்டிருக்கேன். அப்படியா? பொறுத்து காய்ச்சிட்டு இருக்கேன். ஒரு விவசாயி அப்படின்னா மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது கட்டாயம்ங்கிறாங்க. நீங்க வேற ஆரம்பத்துல பேசும்போது சொன்னீங்க, எனக்கு மாடை பார்க்கலன்னா இருக்க முடியாது, 4 நாள் நான் சும்மா இருந்தோம்னா அப்படியே என்னுடைய தேகமே ஒரு மாற்றத்துக்கு வரும், அந்த மாதிரி ஒரு சோர்வு தன்மைக்கு வந்துருங்கிறீங்களா? மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு கட்டி காக்கப்படுதா? உங்ககிட்ட எத்தனை மாடு கிடக்குது? இன்னைக்கு 4 மாடு கிடக்குது. அப்படியா? 4 மாடு கிடக்கு, 12 ஆடு கிடக்குது. கோழி கிடக்கா? கோழி 25 கோழி கிடக்குது. ஒரு விவசாயின்னா கால்நடை வளர்ப்புங்கிறது முக்கியமா? எப்படி? கண்டிப்பா. ஒரு விவசாயி கால்நடை இல்லாம முடியாது. கால்நடை இருந்தா நம்ம ஒவ்வொரு கழிவு பொருட்களையும் அந்தந்த இதில் போட்டு நம்ம எந்த பொருளுமே கழிவு ஆகாது. சாணத்துல என்ன மாதிரி பயன்படுத்துறீங்க? சாணத்தை நான் வந்து தென்னம்பிள்ளைக்கும் வயலுக்கு தான் போட்டுட்டு இருக்குது. காய வச்சு போடணுங்கிறாங்களா, அது எதுக்கு? காய வச்சு போட்டா அதுல புழு பூச்சி இருக்காது. அந்த சாணம் வந்து உடனே இந்த மண்ணில் ஏக்கும், ஏரோடி ஆயிட்டு. ஆனா உங்க வீட்டை பொறுத்தளவுல கோழிகள் வளர்ப்பு இருக்கனால புழுப்பூச்சி இருக்க வாய்ப்பில்லை. அது அன்னன்னைக்குள்ள சாணம் ஒரு பக்கம் வரும், கோழிக்காரம் வரும், ஆட்டாம்புழுக. அது கோழி கிண்டி கிண்டி எல்லாமே மிச்சர் மாதிரி ஆகிடும். ஒரு காலத்துல பார்த்தோம்னா மனித உழைப்புல வயல் அறுவடை செய்து களத்து மீட்டில் கொண்டு வந்து 3 நாட்கள் வைத்து மாடு வச்சு சூடடிச்சு அப்புறமா காய வைத்து சாக்குல அடைச்சி வீட்டுல பாதுகாப்பு அப்படிங்கிற ரீதியில ஆட்டாம்புளிக்க போடுறது, வேப்பங்குலைய போடுறது, மஞ்சளை போடுறது, இந்த மாதிரியான செய்கைகள் இருந்த நிலையில இன்னைக்கு களத்து மேட்டிலேயே அப்படியே விற்பனை அப்படிங்கிற நுணுக்கத்தை கையாளுறாங்களா? அந்த நிலையும் இந்த நிலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எது உங்களுக்கு திருப்தியை கொடுக்குது? அன்னைக்கு ஒரு வயல உழணும்னா 15 நாள் 20 நாள் உழணும், 2 உழவு உழுது. இப்ப அரை மணிக்கூர்ல உழுதுட்டு போயிடலாம். ஒரு வயல அறுக்கணும்னா முந்தின நாள் சாணியை போட்டு மொழிகி காத்து சுத்தம் பண்ணி வைக்கணும். அதுக்கு மறுநாள் அறுத்தா அதுக்கு அடுத்த நாள் வச்சு 3 நாள் வேலை ஒரு வயல அறுக்கிறதுக்கு. இப்ப அப்படி இல்ல, ஒரு அரை மணிக்கூர்ல அறுத்து 1 மணிக்கூர்ல நம்ம பாக்கெட்ல ரூபா வந்துரும். ஆனா அந்த ஒரு திருவிழா கோலம் இல்லாம ஆயிடுச்சுங்கிறாங்களே, அதெல்லாம் உண்மைதானா? ஆனா அது அந்த திருப்தி இன்னைக்கு இல்ல. அன்னைக்கு வீடு நிறைவா இருக்கும், ஊர்ல பூரா தெருவு பூரா நெல்லா இருக்கும், எங்க பார்த்தாலும் வைக்கல் ரோடு பூரா வைக்கல் காயப்பட்டிருப்பா, களம் பூரா படப்பா இருக்கும். 1 ஏக்கருக்கு அரைமேனி விளைஞ்சாலும் அந்த செழிப்பானது இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு 10 ஏக்கர் வைத்தாலும் கூட கடையரிசி தாங்கிறாங்களே, உங்க நிலை என்ன? அதாவது ஒரு முள்ளு குத்துனா எத்தனை ஏக்கர் பயிரிட்டாலும் அவங்க வீட்டுல ஒரு அரைச்சு போடுறதுக்கு முள்ளு குத்துனா நெல் அரைச்சு போடுவாங்க. இப்ப அதுக்கு நெல்லு கிடையாது. எத்தனை ஏக்கர் பயிர் செய்றீங்க? நான் 7 ஏக்கர் பயிரிடுது. 7 ஏக்கர் பயிர் செய்ததுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு நிறநாளி வைக்கணும், கொஞ்சம் நெல் எடுங்க அப்படின்னா இல்ல. கண்டிப்பா இல்ல. நான் வச்சுட்டு இருக்கேன். நிறைய பேர் யாரு வீட்டுல எந்த விசேஷம் நடந்தாலும் என்கிட்ட வந்து நெல் எப்பவுமே வாங்க வருவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பாரம்பரிய விவசாயி அப்படிங்கிற தக்க வைக்கக்கூடிய வகையில நீங்க வந்து இன்னைக்கு நெல்லை பாதுகாக்கிறீங்க. அப்ப வீட்டரிசி தான் சாப்பாடு? வீட்டரிசி தான். பேச்சுக்காகவா? இல்ல வீட்டரிசி தான். அவித்தல் குத்துதல் அந்த நுட்பம்லாம் எப்படி? இப்ப அவிச்சு மிந்தி வந்து 3 நாள் 4 நாள் வீட்டுல வெளியே கிடக்கும். இப்ப அப்படி இல்ல, ஒரு நாள் வெயில போட்டாலும் அடுத்த நாளே குத்திடலாம். பக்கத்துல இருக்குது. இப்ப குத்தி வீண்டி புடைக்க ஆளு கிடையாது. இப்ப கல் வேற குருணை வேற எல்லாமே மாத்தி வந்துருது. குத்தரிசி நிறை எப்படி எல்லாம் ஒரு பாரம்பரிய நடைமுறையை சொல்றாங்களே, அதெல்லாம் இன்னைக்கு இருக்குதா? அப்படி இப்ப குறைஞ்சு போச்சு. மிந்தி அப்படி இல்ல, ஒரு 10-25 பேரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய இதா இருக்கும், விழா மாதிரியே இருக்கும் புதரிசிங்கும் போது. இப்ப அப்படி எல்லாம் இல்ல. சரி, அரசு திட்டங்கள் அப்படிங்கிற ரீதியில மத்திய அரசு திட்டம்னாலும் சரி, மாநில அரசு திட்டம்னாலும் சரி, என்னென்ன அனுபவிக்கிறீங்க? இப்ப இந்த மிஷின் நடவுக்கு ஏக்கருக்கு 4
ரூபாய் கொடுக்காங்க. அனுபவிக்கிறீங்க மிஷின் வச்சு நடக்கிறதுக்கு. சரி, அது பண்ணிட்டு இருக்கோம். இப்பொழுதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்புறம் பயிர் காப்பீடு அப்படிங்கிற ரீதியில நாளை கழிச்சு கூட முடியுது 31ஆம் தேதி. ஆமா, எங்களுக்கு குத்தகை நிலம், குத்தகை நிலத்துக்கு நான் கேட்டு சோதனை நான் வருஷம் தோறும் கட்டிக்கிட்டு தான் இருக்குது. அதுல எனக்கு 2-3 ட்ரிப்பு நிறைய ரூபாய் கிடைச்சது. ஆனா நான் இதுவரை கட்டாத நாள் இல்ல. இப்ப ஏக்கருக்கு எவ்வளவு கட்டணும்ங்கறாங்க? 607 ரூபாய் வரும். குத்தகைதாரரும் அனுபவிக்க முடியுங்கிறதுக்கு நீங்க ஒரு சான்று. நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. நிறைய நான் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இன்னைக்கு வர இதுவரைக்கும் என்னைக்கு இன்சூரன்ஸ் வந்தோ அன்னையில இருந்து கட்டிக்கிட்டே தான் இருக்கு. இப்ப சமீபத்திய மழை உங்களுக்கு எந்த விதத்துல ஊக்கத்தை கொடுக்குது? இப்ப இது தென்னம்பிள்ளைக்கு நல்லது. என்ன காரணம்? ஏன்னா தென்னை கொஞ்சம் இந்த நிறைய வறட்சினால கொஞ்சம் இது கோடையில கொஞ்சம் மழை இல்லாம இருந்தது. இப்ப அந்த பூக்கள் உருளாது, குறும்பல் அவ்வளவு பிடிக்கும். தென்னை அனுபவம் உண்டு உங்களுக்கு? தென்னை எனக்கு ஒரு 2 ஏக்கர் குத்தகை நான் எடுத்தேன். காய்கறி சாகுபடியிலையும் கூட நாட்டம் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல என்னென்ன பயிர்னு கேட்கும் போது சொன்னீங்களே, காய்கறியில லெகுவான சாகுபடி அப்படின்னு எதை சொல்றீங்க? வெண்டை தான் லெகுவான சாகுபடி. என்ன வெண்டைங்கிறீங்க? அந்த அளவுக்கு இழுப்பு இருக்குமா? வெண்டை இன்னைக்கு 75 ரூபாய்க்கு கிலோ. பச்சை வெண்டை. பச்சை வெண்டை பாருங்க, வெண்டை சாகுபடி லெகுவான சாகுபடிங்கிறீங்க. எப்படி அது நுணுக்க? எப்படி வெண்டை நம்ம போட்டு 40 நாள் தான் காய்பறி. இடையிடையே உரம் கொடுத்தல், நீர் கொடுத்தல் உண்டா? எப்படி? அது நம்ம ஒரு 3 களை வெட்ட வேண்டியது வரும். அது பிறகு ஒரு 15 நாளைக்கு ஒரு மட்டும் ஒரு உரம் போட்டுக்கிட்டு இருந்தா போதும். மாதிரி காய்ச்ச பிறகு நம்ம மருந்து தான் கொஞ்சம் அடிக்க வேண்டிய வரையும் உரம் போட வேண்டிய ரசாயனம் தேவையில்லை. அப்ப நீங்க இயற்கை சார்ந்த விவசாயம் இல்ல. செயற்கை தவிர்க்க முடியாது. சாண உரம் போட்டு முழுமையாட்டே கொண்டு வர முடியாது. அது கொண்டு வந்தா எப்படி மார்க்கெட்ல இப்ப உண்டாயா வளைஞ்சிருந்தா வாங்குவாங்களா? வாங்க மாட்டேன். நீங்களே வாங்க மாட்டேன். நீங்க பச்சை பச்சையே நல்ல இதா இருந்தா தான் அப்படி குச்சி கை கொடுக்கிறது ரசாயனம். ட்ரோன் அப்படிங்கிற ஒரு நுட்பம் வந்ததுக்கு பிறகு மருந்தடித்தல்ல கூட செலவு குறைக்கலாங்கிறாங்களா? பார்த்த அனுபவமோ அல்லது அதை செயல்படுத்தின அனுபவமோ இருக்கா? எப்படி? ரதம் ஒண்ணு வரும்போது எனக்கு வயல்ல அடிச்சு காணிச்சாங்க. ட்ரோன் காணிச்சாங்க. சரி, அதுல லாபம் தான். ஆனா ஒரு அந்த புறவு பூரா சேர்ந்து அடிக்கும் போது அது லாபம் இல்ல. ஒரு 10 ஏக்கர் ஒரே ஏரியாவா இருந்தா ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு. அப்ப நீங்க சொன்னா ஒரு 10 விவசாயி ஒருங்கிணைய மாட்டாங்களா? இப்ப ஒவ்வொருத்தரும் நான் அந்த மருந்து அடிக்க போறேன், இந்த மருந்து அடிக்க போறேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மருந்து அடிப்பான். அதனால இப்ப ஒற்றுமையாட்டு சேர்க்க முடியாது. அந்த இன்னைக்கும் உரக்கடையில என்ன மருந்து சொல்றாங்களோ அதை வாங்கி அடிக்கக்கூடிய நிலைதான் இருக்கு. இவ்வளவு வளர்ச்சியிலையும். அப்புறம் பிரதம மந்திரியினுடைய PM கிசான் அப்படின்னு 4 மாதத்துக்கு ஒருக்க 2000, வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்கறாங்களா? அனுபவிக்கிறீங்களா? ஆமா, அது ஒரு பெரிய இதா இருக்குது. ஏன்னா நமக்கு நினைச்சிரியாம ஒரு கை உதவியா இருக்குது. ஒரு வர எடுத்து போட ஒரு செலவுக்கோ எதுக்கோ அது ஒரு ரொம்ப வரப்பிரசாதமா இருக்கு. 64 வயதுலயும் 40 வயது வாலிபர் மாதிரி ஈடுபாட்டோடு இருந்தாலும் கூட என்னுடைய காலகட்டத்திலேயே என்னுடைய சந்தையினரையும் விவசாய பக்கம் கொண்டு வரணுங்கிறதுல ஆர்வமா இருக்கேங்கிறீங்களா? இல்ல அவங்களெல்லாம் அந்த தொழிலே ஈடுபடுத்த போறது இல்ல அப்படின்னு மத்தவங்கள மாதிரி தான் சொல்றீங்களா? இப்ப என் பையன் விவசாயம் நிறைய பேர் இப்ப விவசாயத்துக்கு இறங்கிட்டு தான் இருக்காங்க. இடையில விவசாயத்தை ஒதுங்கினாங்க. இப்ப விவசாயம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க புரிஞ்சு நெல்லில் பாக்காட்டுலாம் ஆடு வாங்காங்க, மாடு வளர்க்காங்க. அப்படி நிறைய பேர் இப்ப மாடுல நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் வராங்க. மாடு வளர்க்க ஆடு வளர்க்கல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? பண்ணையாட்டு ஒரு 10 ஆடை வாங்குது, ஒரு 4 மாடை வாங்குது, அது பிறகு 4 மாடு பக்கம் பண்ணு அப்படி கொஞ்சம் வாங்குது. அப்படி இப்ப பண்ணைகள் நிறைய கூடிட்டே இருக்குது. அதனால இளைஞர்கள் ஈடுபாடு அப்படிங்கிறது வெளிப்பேச்சுக்கு வேணா குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உள்ளூர ஊடுருவி போய் பார்க்கும்போது இளைஞர்கள் ஆதிக்கம் கூடிட்டு இருக்கு. கிராமங்கள் டவுன்லயும் அப்படிதான், கிராமங்கள்லயும் அப்படிதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதாட்டு கோழி வளர்க்கக்கூடியவர் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இளைஞர்கள் நிறைய ஆர்வமா செய்யிட்டு இருக்காங்க. சரி, டிராக்டர் அவங்களே என்ன அடிச்சாங்க, மணிக்கூருக்கு 500 ரூபாய் தான். அப்படியா? வெளியில அடிக்கும் போது நம்ம ரொம்ப நஷ்டம். சரி, நான் எனக்கு தோப்பு பாட்டா இருக்கனால வயலுக்குமே நான் அதை ஒரு நாள் தடி அப்படி கணக்கு பண்ணி அடிச்சிட்டு என்ன மாதிரி இப்ப நிறைய பேர் அதை எடுத்து வாடகை எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே. உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லலாமா? 94 42 70 28 77. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. 94 42 70 28 77. 94 42 70 28 77. இந்த அலைபேசி வாயிலா வேளாண் பொறியியல் துறை திட்டங்கள் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அல்லது நாளை கழிச்சு முடியக்கூடிய பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்ட பிரகாரம் குத்தகைதாரரா இருக்கிற நானும் அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எழக்கூடியவங்களும் நெல் சாகுபடியில ஊக்கமா செய்யணும், அதுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது, தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்னு விலாவாரியா கேட்டாலும் கூட பதில் சொல்ல நீங்க தயாரா? எப்படி? சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், தயாரா தான் இருக்கு. எப்ப கேட்டாலும் சொல்லிட்டு. ஆக குமரி பண்பலைக்காக அற்புதமான தகவல்களை அமைதியா சொன்னாலும் கூட அழுத்தமா பதிவு செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம். இதுவரை ராமபுரம் ஹிலாரி அவர்கள் பங்கு பெற்ற நெல் சாகுபடி நுணுக்கங்களும் ஊக்கமளிக்கும் அரசு திட்டங்களும் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் சிவசுப்பிரமணிய பிள்ளை.